நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசுவாக நாங்கள் செலுத்துகிறோம். விசேஷமாக நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த உருவாக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் செய்தியை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த செய்தியானது அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, இந்த நாட்களிலும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த இயேசப்பாவுக்கு நன்றி. ஜாஷுவா டிவிக்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம செய்தியை கேட்போம். நம்ம ஒரு செய்தி ஒரு தலைப்பின் கீழே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறைவு என்பது இல்லை, குறைவானது இல்லை, என் எல்லாவற்றையும் ஏசப்பா நமக்கு நிறைவாக்கி தருவார். குறைவு என்பது உங்களுடைய குடும்பத்தில் இல்லை, குறைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் இல்லை, குறைவு என்பது உங்கள் ஊழியத்தில் இல்லை, குறைவு என்பது நீங்கள் கைட்டு செய்கிற தொழிலில் இல்லை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். குறைவு என்பது இல்லை. நம்ம அன்றைக்கி ஒரு சில நேரத்தில் நினைக்கலாம், நம்ம அந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறோம், இந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறோம், நம்ம இதில் குறைஞ்சி போயிருக்கிறோம், நம்மகிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் குறைவாக இருப்பது போல உணரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை, உன் குடும்பத்தில் குறைவு என்பது இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் குறைவு என்பது இல்லை. எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் நிறைவாக்கி தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிறைவாக்கி ஃபுல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 34 சங்கீதம் 10வது வசனம். இதுதான் நமக்கு செய்தியின் தலைப்பு. குறைவு என்பது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு என்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக்கி தருகிற தேவனாய் இருக்கிறார். குறைவுகள் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் குறைவுகள் என்பது இல்லை. எல்லா குறைவுகளையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எடுத்து போட்டு அவங்களுக்கு முழுமையான ஒரு நிறைவை கொடுத்து, முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, முழுமையான ஒரு காரியங்களை கர்த்தர் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து நம்ம செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். புது பலன் கர்த்தர் நமக்கு தருகிறார். பலன் நமக்கு அதிகமாக தருகிறார். அடுத்தால பார்த்தோம், அவர் நமக்கு பாதுகாப்பு, முழுமையான ஒரு பாதுகாப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாதுகாப்பில் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு எந்த காரியத்தில் குறை வைக்க மாட்டாராம். இன்றைக்கி நம்ம யோசிப்போம், ஐயோ எனக்கு பைபிள் வாசிக்க தெரியும், எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு ஊழியம் பண்ண தெரியும், ஆனாலும் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியலையே, நான் இன்னும் ஆண்டவருக்காக நான் எழுப்பி நான் பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு ஏதோ உட்கார்ந்திருப்பது போல உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், உங்கள் மேலே திட்டத்தை வைத்திருக்கிற ஒரு உண்மை உள்ளவர், அவர் இதுவரைக்கும் அழைத்து கொண்டு வந்த தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் உன் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் ஒரு நாளும் குறைந்து போகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து, உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அது ஒரு நாளும் குறைந்து போகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, நான் அதை செய்யணும் ஆசைப்படுறேன், நான் இதை செய்யணும் ஆசைப்படுறேன், ஆனால் முடியலையே, என்னால் முடியலையே, என்னால் ஓட முடியலையே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் நான் மேலே வர முடியாதா என்று சொல்லி நீங்கள் கஷ்டத்தோடையும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், குறைவு உன் வாழ்க்கையில் இல்லை,
உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, என் தேவன் என்னை மறந்தாரா? என் ஜெபத்தை மறந்தாரா? நான் கொடுக்கின்ற காணிக்கையை மறந்தாரா? என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை மறந்தாரா என்று சொல்லி நினைத்து உட்கார்ந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் உன்னுடைய குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு நாளும் அது குறைந்து போகாது. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் குறைந்து போகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இந்த செய்தியை நீங்கள் நல்லா கேளுங்க. 10 நிமிஷம் தான் ஓடும். இந்த 10 நிமிஷமும் நீங்கள் செய்தியை கவனமாக கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் உணர முடியும். இந்த செய்தியின் தலைப்பு குறைவு என்பது இல்லை. அப்படி அந்த வரும்போது எதில் ஆண்டவர் குறைவுபடுத்த மாட்டாராம்? தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த பெரிய திட்டத்தில் உங்களை கண்டிப்பாக நடத்தி செல்வார். அந்த பெரிய திட்டத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அந்த திட்டத்தில் நீங்கள் ஏதோ குறைவு இருப்பது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கி உங்களை அவருடைய திட்டத்தின்படி நடத்துவார். யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அவரோ வென்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவருடைய சித்தம் என்ன சித்தம்? உங்களை எடுத்து பயன்படுத்தணும். அவருடைய சித்தம் என்ன சித்தம்? உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தணும். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தணும். நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவர் ஒரே மனமாக இருக்கிறார். அதை தான் வசனம் சொல்லுது, குறைவு என்பது இல்லை. அதே வசனம் 14ஆவது வசனம் சொல்லுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வசனம் நல்லா சொல்லுது. யோபு 23:14, உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏதோ குறைவு இல்லை, எல்லாவற்றையுமே ஆண்டவர் நிறைவாக்கி உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். காலங்கள் வரலையே, இப்படி சூழ்நிலை இருக்க, இவ்வளவு பிரச்சனை இருக்க, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? தேவன் என்னை மறந்தாரோ? தேவன் என் சத்தத்தை கேட்கவில்லையோ? நான் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு கேட்கலையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லைங்க, அவர் ஒரே மனதாக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதில். அவர் ஒரே மனதாக இருக்கிறார் உங்களை உயர்த்துவதில். இன்னொரு வசனம் பார்க்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை, சொன்ன வாக்குத்தத்தத்தை, சொன்ன உடன்படிக்கை, அந்த காரியத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? 2ஆம் விசை அவர் பார்த்து திருத்த மாட்டாராம். வசனம் உங்களுக்கு புரியுதா? அப்படி யோபு 33:14ஆம் வசனம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அவர் சொல்கிறாரு, உனக்குள்ள நிறைய குறைவு இருக்குது, ஏதோ ஒரு குறைவு இருந்தாலும் அந்த குறைவை நான் பார்க்கலை. நான் உன்னை குறித்து பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன். நான் உன்னை குறித்து பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி திட்டம் வச்சுருக்கிறேன். அதனால் நான் உன்கிட்ட பேசுனது தான். நான் வசனத்தின் மூலமாக பேசுனது தான். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை. நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அதை நான் என்ன செய்ய மாட்டேன், 2வது ட்ரிப் அதை பார்த்து நான் திருத்த மாட்டேன். உனக்குள் குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை நான் நிறைவாக்குவேன். அந்த நிறைவாக்கி உன்னை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். காலம் வரும், கொஞ்சம் காத்திருங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்குள் காத்திருங்க. கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து செட்டைகளை போல நீங்கள் உயர எழும்பி பறக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஏன் தெரியுமா? உங்களை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார்.
உங்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் குறைபட்டு போய் இருந்தாலும், ஒரு குறைவாய் இருப்பது போல இருந்தாலும், ஐயோ நான் ஒரு மறைமுகமான ஒரு பாவம் செய்கிறேனே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலையே, ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் அது குறைந்து போயிடுமோ? இல்லை, உங்களுடைய பாவங்களை அவர் இரத்தத்தினால் கழுவுகிறார். உங்களுடைய பாவத்தை அவர் பார்க்கல, அவர் உங்களை மன்னிக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தானியேல் பார்த்தீங்கன்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் அதில் 35வது வசனம். தானியேல் 4:35வது வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்று மில்லை என்று எண்ணப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய கையை யாராலையும் பிடிக்க முடியாது. அவருடைய கையை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அதுதான் வசனம் சொல்லுது, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? இன்றைக்கி உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது, அப்படி தானே? உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய கையை தடுக்க யாராலையும் முடியாது. அவர் சொன்னால் சொன்னது தான். உங்களை குறித்து பெரிய திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார். அடுத்த மாதம் நிறைவேற்றலாம், அடுத்த வருஷம் நிறைவேற்றலாம், இன்னும் ஒரு சில வருடங்கள் கரைத்து நாளும் என்று சொல்லி உங்களுக்குள் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். நிறைவாக்கி அந்த குறைவுகளை எல்லாம் எடுத்து போட்டு உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை அவர் உயர்த்துவார். பெரிய காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனமாற அவர் மனுஷன் அல்ல. உங்களை பற்றி மறுபடியும் எனக்குள் வருகிற வார்த்தை தான். உங்களை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை குறித்து யாராவது ஒரு சிலர் தப்பாக சொல்லுதாங்கன்னா பயப்படாதீங்க. தப்பாக உங்களை பார்த்து பேசுகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவன், இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கின்ற தேவன். அவர் சொல்கிறார், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாட்ட சொன்ன தேவன். மோசேட்ட சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் என்று சொன்ன தேவன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்கிற தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் சொல்கிறாரு, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்பட மாட்டார். இன்றைக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இன்றைக்கி எத்தனை காரியம் தெரியாமல் போனதும், எத்தனை மறைமுகமான பாவம் இன்றைக்கி செய்கிறோம். மனுஷனுடைய கண்ணை இன்றைக்கி மூடி மறைச்சிடலாம், சரியா? ஆனால் தேவனுடைய கண்ணை நினைச்ச முடியாது, மூடி மறைக்க முடியாது. கஷ்டப்படுறார், மன கஷ்டப்படுறார். என் பிள்ளையை குறித்து நான் எவ்வளோ திட்டம் வச்சுருக்கிறேன், என் பிள்ளையை குறித்து நான் எவ்வளோ ஊழியம் வச்சுருக்கிறேன், என் பிள்ளையை குறித்து நான் எவ்வளோ காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்ல வைத்திருக்கிறேன். ஆனால் என் பிள்ளை எனக்கு விரோதமாய் செய்கிறது என்று சொல்லி அவர் நினைச்சாலும், அவர் மனஸ்தாபப்பட்டாலும் மனசு மாற மாட்டார். அந்த குறைவுகளை, பாவத்திற்குள் கிடக்கிற குறைவுகளை அவர் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி அதை ஃபுல் பண்ணி, அதை கிளியர் பண்ணி உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய குறித்து அவர் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசை வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். போன வாரத்தில் கிதியோனை பற்றி நான் சொன்னேன். நம்முடைய ஊழியம் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியம். அதனால் அந்த கிதியோன் சப்ஜெக்ட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவன் ரொம்ப ரொம்ப எளியவன். அந்த குடும்பத்திலே அவன் ரொம்ப ரொம்ப சின்னவன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிதியோன் என்பவன் மிகவும் எளியவன், ரொம்ப சின்னவன்.
அவன் பேச தெரியல, என்ன பேசன்னு தெரியல, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, 4 மனிதர்களை பார்த்து அவன் பயப்படுகிற ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் சொல்றது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவன் யோசிக்க, ஆண்டவரே அவங்க வந்துடுவாங்க, இவங்க வந்துடுவாங்க, நான் என்கிட்ட இருக்கிற கோதுமையை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சொல்லுதான், கிதியோனுடைய எதிரிகள் வெட்டுக்கிளிகளை போல திரளாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எண்ணவே முடியாதான். அவ்வளவு கடல் மணல் போல் இருக்காங்களாம், அவ்வளோ எண்ணிக்கை இருக்கான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை, கிதியோன் மூலமாக என்ன செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரோ அதை செய்து முடித்தார். கிதியோனை கொண்டு, ஒரு சாதாரண மனிதனை கொண்டு, 300 நபர்களை கொண்டு, கணக்கில் எண்ண முடியாத மனிதர்களை வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்தார். மோசையை பற்றி உங்களுக்கு தெரியும். எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னான். பார்வோன் ராஜாட்டெல்லாம் போய் நின்று பேச முடியாதுன்னு சொன்னான். அந்த ஜனத்தில் என்னால் போக முடியாதுன்னு சொன்னான். ஆனால் அந்த ஒரு மனிதனை கொண்டு மோசைக்கு துணையை ஆரோனை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த 2 பேரை கொண்டு அந்த திட்டம் என்ன, தேவனின் திட்டம் என்ன, இந்த ஜனங்களை நான் ஆராதிக்கும்படி இந்த இடத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அந்த தேவனுடைய திட்டத்தை ஒரு குறைவும் இல்லாமல் சாப்பாடு குறைவு ஏற்பட்டது, பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது, என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். யோசுவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் தெரியுமா? உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. நீ மோசையோடு கூட நடந்து வந்த மனிதன், நீ மோசையோடு கூட இருந்த மனிதன். இந்த ஜனங்களை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பல அற்புதத்தை செய்தார் தேவனாய் கர்த்தர். கடைசியாக பேதுருட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா. அவன் அதுக்கு முன்னாடி பேதுரு நினச்சிதான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 மறுதளிச்சிருந்தான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு மறுபடியும் பேதுரு மீன் பிடிக்க போயிருந்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நீ எனக்கு வேணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை குறித்து பெரிய திட்டம் இருக்கிறது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏதோ குறைவோடு இருக்கிறோம் என்று சொல்லி கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஏதோ குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லா குறைவுகளையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோட உறுதியோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். உடைய குறைவுகளை அவர் எடுத்து போடுகிறார். உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி தருவார். கொஞ்சம் காத்திருங்க. தேவனுடைய பாதத்தில் கொஞ்சம் காத்திருங்க. உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை என் தேவனாய கர்த்தர் நிறைவேற்றியே முடிப்பார். நாட்கள் ஓடலாம், மாதங்கள் ஓடலாம், ஏன் வருடங்கள் கூட ஓடலாம். உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டமும் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் ஒரு நாளும் குறைபடாது, ஒரு நாளும் குறைந்து போகாது. ஏனென்று சொன்னால் உங்களை அழைத்தவர், என்னை அழைத்தவர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார்.
இந்த செய்தியை பார்க்க வைத்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவர் பேசுகின்ற தெய்வமாய் இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. இந்த செய்தியை பார்க்க வைத்த தேவன், இந்த செய்தியோடு கூட உங்கள் மூலம் பேச வைத்த தேவன், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கிற. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? என் குடும்பத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? என் கணவரை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? நீங்கள் இப்போமே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போமே ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அவருடைய திட்டத்தை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுடைய கணவரை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். பயப்படாதீங்க, கவலையோடு உட்காராதீங்க. வாழ்க்கை முடியலை, வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் இருக்குது. இன்னும் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, வாழ்க்கை இன்னும் முடியலை, கர்த்தர் உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அப்போ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர், பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டு, ஐயோ என் வாழ்க்கையில் நடக்கலையே, ஐயோ என் வாழ்க்கையில் இதில் நான் குறைவாக இருக்கிறேனே, பரிசுத்தத்தில் நான் குறைவாக இருக்கிறேனே, வேத வாசிப்பில் நான் குறைவாக இருக்கிறேனே, ஜெபிக்கிறதில் நான் குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் கவலையோடு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி இவர்களை என்ன நோக்கத்திற்காக இந்த செய்தியை கர்த்தர் பார்க்க கிருபை செய்தீரோ, அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் என் தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் முடிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் போட்டு கேளுங்க. சரியா? மறுபடியும் இன்னொரு முறை போட்டு நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறாரு. நிறைய பேர் கூட பேசியிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்தி சொல்லும் போதே அந்த ஒரு அபிஷேகத்தை என்னால் பார்க்க முடியுது. அதனால் இந்த செய்தியை நீங்கள் மறுபடியும் என்ன செய்யுங்க, உங்களுடைய யூடியூப்பில் செல்லில் வரும், ஜாஸ்வா டிவி சுரண்டைன்னு சொல்லி நீங்கள் இந்த செல்லில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் வரும். இந்த செய்தி நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலுங்க. கர்த்தர் உங்களை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தர் இந்த செய்தியை பார்க்க வைத்ததே உங்களுக்கு பெரிய திட்டத்தை காண்பிப்பதற்காகத்தான். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நன்றி.